ஞாயிற்றுக்கிழமை காலை சோபாவில் ரமேஷ் மொபைலில் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கார். அப்போ கையில் காபியோட சித்ரா வராங்க. சிரிச்சுக்கிட்டே, இன்னைக்கு நீங்கள்தான் சமையல். ரமேஷ் ஷாக். என்ன, ஹோட்டலுக்கு போகலாமே? சித்ரா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. கணவன் சமையல் செஞ்சா வீட்டில் சந்தோஷம் அதிகமாம், வேறு வழி இல்ல. ரமேஷ் சமையலறைக்குள் நுழையுறார். முதல்ல யூடியூப் ஓபன். 5 நிமிடத்தில் சாம்பார். 10 நிமிடம் போச்சு. 20 நிமிடம் ஆகிடுச்சு. சாம்பார் இன்னும் ரெடி இல்லை. குக்கர் மட்டும் சி 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 நு பயம் காட்டுது. சித்ரா கத்துறாங்க. குக்கர் ஏன் இப்படி சத்தம் போடுது? ரமேஷ் ஸ்டைலா. அது பேக்ரவுண்ட் மியூசிக். அடுத்த நிமிஷமே குக்கர் திறந்தவுடன் எங்க பார்த்தாலும் சாம்பார். உப்பு போட்டீங்களா? முழு உப்பு டப்பா உள்ளே. ஐயோ, இது சாம்பார் இல்லை, உப்பு தண்ணி. கடைசில ரமேஷ் தோசை போடுறார். தோசை பறந்து தரையில். இதுக்கு பெயர் தரை தோசை. கடைசில இருவரும் சிரிச்சுக்கிட்டே ஹோட்டலுக்கு போறாங்க. சாப்பிடும்போது ரமேஷ், சமையல் கூட காதல் மாதிரிதான். புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். வீட்டு வேலைகள் ஒருவருக்கே அல்ல, புரிதலும் ஒத்துழைப்பும் இருந்தால் குடும்ப வாழ்க்கை சிரிப்போடும் சந்தோஷமோடும் இருக்கும். ஞாயிற்றுக்